ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 35வது அதிகாரத்திலே 4வது வசனம், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த நாளானது ஈஸ்டர் திருநாளாக இருக்கிறது. அந்த ஈஸ்டர் திருநாள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாளாக இந்த நாளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையை அறைந்தார்கள். பொறாமையினாலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையை அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த உலகத்தில் இருந்தார். இந்த உலகத்தில் பாருங்கள், கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். காது கேளாதவர்கள் செவிடர்களுக்கு காது கேட்கும்படி செய்தார். முடவர்கள் எழுந்து நடக்கும்படி அற்புதம் செய்தார். பிசாசு பிடித்த ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் இயேசு கிறிஸ்து மீது பொறாமை கொண்டார்கள். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால, எளியவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டென்று சொன்னதுனால அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் பிடிக்காம, அவருடைய கொள்கைகள் பிடிக்காம அவர் எதிர்த்தார்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார். அவரை கொண்டு போய் அவரை ஒரு கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே அதிகாலையிலே உயிரோடு கூட எழுந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களாம், ஜனங்கள் நினைச்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட்டார், அதோடு கூட அவருடைய ஊழியம் முடிந்துவிடும் என்று சொல்லி நினைத்தார்கள். அதோடு கூட தேவ பணி முடிந்துவிடும் என்று சொல்லி நினைத்தார்கள். தவறாக நோக்கத்தோடு, தவறான எண்ணத்தோடு கூட செயல்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நின்று போகவில்லை. அவருடைய ஊழியம் இன்றளவும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றளவும் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பல ஜனங்களுக்கு மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால் அவரை குறித்து இந்த உலகம் முழுவதிலும் சாட்சியாக அறிவிக்கிறோம். ஒரு விசேஷமான காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய சீஷர்கள் மறைத்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த கல்லறை வாசலில் மிகப்பெரிய கல்லை கொண்டு வந்து புரட்டி வைத்திருந்தார்கள். அந்த கல்லறையுடைய வாசலில் ஏராளமான போர் சேவகர்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கல்லறை இயேசுவை அடைத்து வைக்கவில்லை. பாருங்கள், வானத்திலிருந்து தூதன் புறப்பட்டு வந்தான். அவன் மின்னலை போல இறங்கி வந்தான். அவனுடைய வஸ்திரம் மென்மையாக இருந்தது. அவன் கல்லறை வாசலில் இருந்த கல்லறை புரட்டி போட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வெளியே போய்விட்டார். அந்த கல் அவரை தடை செய்யவில்லை. அந்த கல் புரட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னார், இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை என்பதை காண்பிப்பதற்காக அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. அதிகாலை வேளையிலே மகதலேனா மரியாளும் வேறொரு மரியாளும் புறப்பட்டு வந்து கல்லறையிலே வந்து இயேசுவை பார்த்து அவருடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், கல்லறை புரட்டப்பட்டு இருந்தது. கல்லறையின் கல் புரட்டப்பட்டு இருந்தது. அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதன் தேவதூதன் சொன்னான், அவர் இங்கே இல்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? அவர் இங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தாம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு இருந்தார் என்று சொல்லி. இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாட்களுக்குள்ளே திரும்ப கட்டுவேன் என்று சொன்னார்.
அது தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3வது நாளே உயிரோடு கூட எழுந்து அவருடைய சீஷர்களுக்கு உயிருள்ளவராக தம்மை காண்பித்தார். கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமான பேர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தார்கள். அவர் உயிரோடு கூட பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு எதிர்கொண்டு வந்தார். அவளை பார்த்து சொன்னார், வாழ்க என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரியாதை சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? அவள் அதிகாலை வேளையில் தேவனை தேடி வந்தாள். ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொன்ன உடனே அவள் அழுது புலம்பினாள், என் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அந்த கண்ணீரை துடைக்கும்படியாக மரியாளுக்கு எதிர்கொண்டு வந்தார். அவளை பார்த்து தமக்கு பிரியமான அந்த மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். அவளை பார்த்து வாழ்க என்று சொன்னார். ஆண்டவரை அவள் அறிந்து கொண்டாள். உடனே சொன்னாள், ரபி என்று சொன்னார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. பாருங்கள், அவள் இருதயம் மகிழ்ந்தது, களி கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். என் அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை தரிசிக்கிறீர்களா? அவரை தேடுகிறீர்களா? அவரை தேடுகிற அனைவருமே அவரை தரிசிக்க முடியும், அவரை பார்க்க முடியும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிறவரை தரிசிக்கும்படியாய் வாஞ்சியுங்கள். இன்றைக்கு அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கும் தேடி வருகிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி நான் கேட்கிறேன். உங்களை தரிசிக்கத்தக்கதான் அந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த சாட்சி உலகமெங்கும் பறைசாற்ற உதவி செய்யுங்க. இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.